இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே லைட்டாக தூத்தல் விழுந்துட்டே தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே செல்வா இன்னைக்கு முடி வெட்டிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டா. நான் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வச்சாச்சு. என்ன பயங்கரமான பசி இன்னைக்கு. காலையிலேயே மீனுக்கு மசாலாலாம் தடவி வச்சுட்டு தான் சர்ச்சுக்கே கிளம்புனேன். வந்ததுமே பொரிக்கிற மாதிரி வவ்வால் மீன் தான் செல்வா எப்போவுமே பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்குவோம். குழம்பும் வைப்பாங்க, பட் அதில் எனக்கு மண் ஸ்மெல் வர மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் எப்போவுமே வாங்கினா பொரிச்சிறது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா நண்டு கிரேவி இன்றைக்கி நான் தான் வச்சேன். செல்வா வச்ச மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் இன்றைக்கி ஒரு புடின்னு நல்லா சாப்பிட்டாச்சு. செல்வா சாப்பிட்டதுமே நைட்லாம் தூங்கலை அப்படின்னு செம்மையாக டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டான். நான் அப்படியே கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நாளைக்கு தோசைக்கு அரிசி தான் ஊற போட்டிருந்தேன். காலையில் உளுந்தங்கஞ்சிக்கு தனியாக அரிசி ஊற போட்டிருந்தேன், பட் செய்யலை. மொத்தமாக போட்டு ஒன்றா அரிசி ஊற வச்சாச்சு. நல்லா சாப்பிடவும் எனக்கு வேலையே பார்க்க முடியல, அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வந்தது. சரி, கொஞ்சம் காய்கறி எல்லாம் கவரில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டப்பாலாம் இருந்தது, சாயங்காலம் கழுவிக்கலான்னு அப்படியே ஊற வச்சுட்டு நம்மளும் ஒரு குட்டியாக தூங்கிட்டு வர வேண்டியது தான்.